யூடியூப்பில் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். லேப்டாப்புக்கு 4GB ரேமே ரொம்ப அதிகம், அதுக்கு மேலே தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தார். அதை பார்த்து நிறைய பேர் லைக்கும் போட்டிருந்தாங்க. இது மக்களை மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்ததற்கு பின்னாடி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். லேப்டாப்பில் என்ன யூசேஜுக்கு எவ்வளோ ரேம் தேவைப்படும் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கேன். 4GB மட்டும் ரேம் இருக்கிற லேப்டாப் நம்ம கைப்புள்ள மாதிரி என்னமா அடி வாங்குது பாருங்கள். ஒரு 70% மேலே 4GB ரேமோடு தான் லேப்டாப்பை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள லேப்டாப்லாம் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4GB ரேம் யாருக்கு போதும்னா, Windows 7 OS வச்சுருந்து சும்மா லைட் வெயிட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, வெறும் MS ஆஃபீஸு, இன்டர்நெட்டை ரேராக யூஸ் பண்ணுறவங்க, மெயில் பார்க்குறவங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ரன் பண்ணுறாங்க, அல்லது MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இருந்தால் அது ஓகே. நிறைய பேர் Windows 7லேருந்து Windows 10க்கு மாறிட்டாங்க. ஆனால் அதே 4GB ரேமை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8GB ரேம் மினிமம் எல்லா லேப்டாப்லேயும் வந்துடுது. 4GB ரேமை வச்சுக்கிட்டு Windows 10 அல்லது 11 யூஸ் பண்ணோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லோ பூட்டிங். விண்டோஸ் பூட் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பார்த்திங்கன்னா விண்டோஸ் லோடிங்கிறது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா விண்டோஸ் சிஸ்டம் ஃபைல்ஸை ஹார்ட் டிஸ்க் அல்லது SSDலேருந்து எடுத்து ரேமில் தான் லோட் பண்ணும். அடுத்து ஸ்லோ லோடிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் எந்த அப்ளிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது லோடாகி ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போ அல்லது வேறு எந்த ஒரு அதிகமான மெமரி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே லோடிங் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம பொறுமையிலேருந்து அதை க்ளோஸ் பண்ணோம்னா அப்ளிகேஷன் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங்னு எக்ஸ்ப்ளோரரே க்ளோஸ் ஆகிட்டு ரீஓப்பன் ஆகும். ரேம் ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி. பவர் போச்சுன்னா அதில் உள்ள கண்டென்ட்ஸ்லாம் எரேஸ் ஆகிடும். சிபியூவோட அதாவது ப்ராசஸரோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரேம் தான் எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் ஒரு ஒர்க் ஸ்பேஸாக செயல்படுது. ரேம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம 2 விஷயத்த மெயினாக பார்க்கணும். ஒன்று லேட்டன்சி. லோ லேட்டன்சி ரொம்ப நல்லது. ஸ்பீடு, ரேமோட ஸ்பீடு மெகாஹெர்ட்ஸில் இருக்கும். ஒரே ப்ராசஸர் பல வகையான மெகாஹெர்ட்ஸ் வேகம் உள்ள ரேமை சப்போர்ட் பண்ணோம். நாம் அதில் எது ஹையஸ்ட்டோ அந்த ரேமை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பெர்ஃபார்மன்ஸ் புவராக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்னு பார்ப்போம். ஒரே சமயத்தில் 4-5 அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அது சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சி விட்டுரும். இது மட்டும் இல்லாமல் விண்டோஸே மேக்ஸிமம் ரேமை எடுத்துக்கிறதுனால மற்ற அப்ளிகேஷன்ஸுக்கு ரேம் கம்மி ஆகிடும். பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸும் ப்ராசஸும் ரன் ஆகிட்டுருக்கும். இது யூஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் இந்த ஆன்டிவைரஸ், இதுவும் மெமரி ஆக்குபை பண்ணுறதுனால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறையலாம். லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 4GB ரேம்ங்கிறது இப்போ வர ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கோ அல்லது அப்ளிகேஷன்ஸ்க்கோ பத்தாது. புது வெர்ஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதிக ரேம் எடுத்துக்கும். சிஸ்டம் ஸ்பீடு குறையிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலராக இப்போ ரேமை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரே வழி ரேமை அப்கிரேட் பண்ணணும். 4GB இருந்துச்சுன்னா அதை 8GB மாற்றிக்கிங்க. இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
தேவையே இல்லாத ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிடுங்க. உங்கள் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி லோயர் வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்டர்நெட் ப்ரௌசருமே லைட் வெயிட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ், பிஸ்னஸ்க்கும் ஆர்டினரி யூஸுக்கும் ஒரு 8 GB ரேம் இருந்தால் நல்லது. நீங்கள் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க, ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 16 GB ரேம் நல்லது. வீடியோ எடிட்டிங், 3D மாடலிங், கேமிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து 32 GB ரேம் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம சிஸ்டத்தில் டோட்டலாக எவ்வளோ ரேம் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ யூஸில் இருக்குது, ஃப்ரீயாக எவ்வளோ இருக்குது, இதை பற்றிலாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு டாஸ்க் பாரில் போய் அந்த டாஸ்க் மேனேஜருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். சின்ன விண்டோவாக இருந்துச்சுன்னா அந்த மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்து பெரிய விண்டோவாக மாற்றிக்கிங்க. அதில் பாருங்கள், இந்த பெர்ஃபார்மன்ஸுங்கிற டேபுக்கு கீழே மெமரி செக்ஷன் இருக்குங்களா, அந்த மெமரி செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மெமரி இப்போ 8 GBங்கிறது காட்டுதுங்களா, கீழே வந்துட்டு எவ்வளோ யூஸில் இருக்குங்கிறத காட்டுது. ஒரு 4.3 GB யூஸில் இருக்குது. ஃப்ரீ வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா அதிலே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரிசோர்ஸ் மானிட்டர்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ரேம் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அது வந்து ரேமில் வந்து எந்தளவு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துது அல்லது எவ்வளோ ரேமை வந்து யூஸ் பண்ணுதுங்கிறத பாருங்கள். இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது, ரேம் யூட்டிலைஸ் ஆகுது, ஏன்னா blank டாக்குமெண்ட் தான் இருக்குது. அடுத்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். க்ரோமில் இப்போ யூடியூப் டேப்பை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உடனே இமீடியட்டாக வந்து ஒரு 1 GBக்கு மேலே ரேமில் வந்து யூட்டிலைசேஷன் அதிகமாகுது. க்ரோம் வந்து அதிகம் வந்து நம்ம எத்தனை டேப் அதிகம் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ரேமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரேம் வந்து ஃப்ரீ ரேம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.